ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா மோமோ செய்ய போறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மைதா மாவு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். மைதா மாவு 1/4 கிலோ, மோமோஸ் நல்லா இருக்கும், காரசாரமா. அதனால மோமோஸ் செய்யலான்ட்டு மைதா மாவு போட்டாச்சு. அதுக்கு தேவையான உப்பு. எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ், அதனாலதான் செய்யறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நிஜமாலுமே டேஸ்டா இருக்கும்பா. உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. போட்டு லேசா தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சு வச்சிடலாம் மையில. அப்புறம் உள்ள ஸ்டஃபிங் செய்யலாம். அவ்வளவுதான், மாவு ரெடி. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். லேசா ஒரு சொட்டு எண்ணெய் தடவி மூடி வச்சிருவோம். இதை வச்சு மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணுவோம். நான் கேரட்டு உருளைக்கிழங்கு இன்னைக்கு எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க கோசு இது நிறைய காய்கறிகள் போட்டுக்கலாம். நான் கேரட்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இத நல்லா தோல் சீவணும். அவ்வளவுதான். கேரட் சீவி வச்சுட்டேன். இப்ப அடுத்த உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு, ஏன்னா அது மண்ணா இருக்கும், அதனால அதோட தோலை மட்டும் சீவி எடுத்துட்டு நல்லா கழுவி விட்டு தோலை சீவி வச்சு, இப்ப ரெண்டு கேரட் தோல் சீவி வச்சுட்டேன். இப்ப உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். அப்பதான் ஸ்டஃபிங்க்கு நல்லா சாஃப்டா இருக்கும், உள்ள நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அதனால நான் எல்லாமே தோல் சீவி தான் போடுவேன். இதே நமக்கு தேவைன்னா கேரட்டு, அவ்வளவுதான். கேரட்டு உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் நல்லா சீவி வச்சாச்சு. இப்போ ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடுசா சாப் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு உளுந்து கொஞ்சம், ஒரு 2 வெங்காயம், 3 கேரட்டு, 3 உருளைக்கிழங்கு, இது 3 நல்லா பொடுசா சீவி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். கடுகு உளுந்து வெடிச்சது இது போட்டுடலாம். சீவி வச்சுக்கிட்டா உள்ள ஸ்டஃபிங் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அதனாலதான் நான் எப்பயுமே சீவி வச்சுக்குவேன். அவ்வளவுதான். இது இதாயிடுச்சு. அவ்வளவு ஒண்ணும் உருளைக்கிழங்கு ஒண்ணும் கருத்து போகாது சீவி வச்சாலும். 3த்தையும் எல்லாம் மொத்தமாவே போட்டுடலாம். வதக்கதானே போறோம். இப்ப இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. முதல்ல இதெல்லாம் வேகட்டும். வெந்த வெட்டி மசாலா போட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோலே வேகட்டும். அதுக்குள்ளேயும் மசாலாலாம் எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். காய்கறி திறந்து பார்ப்போம். இன்னும் 10 நிமிஷம் வேகட்டும். இப்ப நம்ம லைட்டா உப்பு கம்மியா இருக்கு, லைட்டா உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா ஸ்பைசியா இருக்கிறதுக்கு
சிக்கன் மசாலா. எனக்கு எப்பயுமே நான் பொதுவாகவே இந்த மாதிரி ரெசிபியில் போட்டு சிக்கன் மசாலா தான் சேர்ப்பேன். அதுதான் டேஸ்ட் அதிகமாக்கும். மற்ற மசாலாக்களை விட சிக்கன் மசாலா தான் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி சைடு ரெசிபிஸ்க்கெல்லாம் அது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வாசனையா ஸ்பைசியா இருக்கும். அதனால நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேணும். இப்பதானே மசாலாலாம் போட்டிருக்கல, அதெல்லாம் வேணும். லேசா இதனால லேசா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஐயோ எண்ணெய்க்கு ஊற்றிட்டேன்னா அடி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். அது எண்ணெய் ஊற்றிட்டு அவ்வளோதான். இது 10 நிமிஷம் வேகட்டும். ஸ்லோலே வேகட்டும், கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே இங்க வந்து நம்ம மைதா மாவு பரட்டி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து 2 பரட்டு பரட்டிட்டு நல்லா சாஃப்டா வந்துருச்சு பாருங்க. இதை வந்து குட்டி குட்டி உருண்டைங்களா பிடிச்சு வைப்போம். குட்டியே போதும். நம்ம மோமோ செய்யற அளவுக்கு குட்டி குட்டி உருண்டைங்களா பிடிச்சி வச்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே எடுத்து மோமோ செய்யறது. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சு இப்ப இன்னும் மோமோ செய்யறதுதான். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இது இதே கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். ஸ்டஃபிங் வைக்கணும். ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்படியே ஒண்ணா எடுத்து அவ்வளவுதான். இந்த மோமோஸ் டிசைன் நெட்ல பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. இங்க பாருங்க, அவ்வளவுதான். சூப்பரா வந்துருச்சு பாருங்க. இதுதான் வந்து கொரியன் நாட்டுல செய்யற மோமோ ஸ்டைல்ல. ஓகேயா? நோ, இப்படிதான் செய்வாங்க கொரியன் நாட்டு சைடு போறான். இந்த ஸ்டஃபிங் செஞ்சுட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு வழியா மோமோஸ் எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப நம்ம வந்து இட்லி பாத்திரத்துல வேக வைக்க போறோம். இது ஒரு சில இடங்கள்ல மால்ல எல்லாம் பொரிச்சும் தராங்க. ஆனா எங்களுக்கு இட்லி பாத்திரத்துல வேக வச்சு இதோட சாஸ் சட்னி தொட்டு சாப்பிட்டாதான் பிடிக்கும். அதனால இன்னைக்கு நான் சட்னி செய்யல. அதனால சட்னி செய்யற வீடியோ போடல. மோமோஸ் மட்டும் தான் போடுறேன். ஏன்னா பாவா சாஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால அப்படியே இந்த இட்லி துணியில வச்சு, துணி போட்டு வேக வைக்கலாம், போடாட்டி வேக வைக்கலாம் அப்படியே. அவ்வளவுதான். அப்படி இருந்தே ஒரு உருண்டை மிச்சமாயி போச்சு. லேசா மேல போற காஞ்சி போச்சு. நான் செய்யறதுக்குள்ளேயே ஒரு துளி எண்ணெய் விட்டு மூடி வச்சாச்சு. அவ்வளவுதான். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தா ரெடி. காட்டுறேன் வாங்க, வேகட்டும். அவ்வளவுதான். மோமோஸ் 10 நிமிஷத்துல ரெடியே இருக்கு. அவ்வளவுதான். பாத்தீங்களா? சூப்பரா. ஸ்பூன் வேணுமே, ஸ்பூன் காணோம். சாப்பிடலாம். சாஸ் வந்து இன்னைக்கு வீட்டுல செய்யல. அதனால கடையில வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டார் பாவா. அதனால இப்படி சாஸை ஊத்தி இப்படி தொட்டு சாப்பிடணும். சூப்பரா இருக்கும். நீங்களும் இது போல சிக்கன் மோமோஸ் செய்யலாம், எல்லாமே செய்யலாம்.
அடுத்த தடவை சிக்கன் மோமோஸ் செஞ்சு பாருங்க. ஹாய் फ्रेंड्स, இங்க எங்க அம்மா மோமோ செஞ்சிருக்காங்க. அதுக்காண்டி நான் சாஸ் எடுத்து எங்க அம்மா சாஸ் செய்யறாங்க. அப்பா வந்து சாஸ் கடை. இந்த மோமோஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஹைப்பும் பண்ணுங்க, நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே, அன்பான உறவுகளுக்கு பாய்.